கடகராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான பலாபலன்கள் ஏற்படவிருக்கின்றது. முதல்ல பலன் தரக்கூடிய நிலையில் எந்த கிரகம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவம், அந்த இடத்துல குருவோடு சூரியன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கின்றது. 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது விரய பாவம், நஷ்டம் ஏற்படணும். அந்த இடத்துல ராசிக்கு நன்மையை செய்ய வேண்டிய 2 கிரகங்கள் இருக்காங்க. யாரெல்லாம் கடன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இப்போ கடன் கிடைக்கும். ஏன்னா கடக ராசிக்கு 6ஆம் அதிபதியாக குரு இருக்கார். அவர் 12ஆம் இடத்துல இப்போ சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அப்போ கடன் வாங்கி கடமைகளை செய்யக்கூடியது. என்ன கடமைகளை செய்வீங்க? அந்த 12ல் இந்த குருவோடு சூரியன் சேர்ந்திருக்காரா, சுக்கிரன் மாதத்தில் கடைசியில் ஒரு 5 நாள் சேர்ந்து அந்த இடத்துல சஞ்சரிப்பார். அதனால் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், இதற்காக கடன் வாங்கி கூட நீங்கள் செய்வீங்க. அந்த அம்சம் இந்த மாதத்தில் இருக்கிறது. திருமணம், அதற்காக கடன் வாங்கிறது பெரும்பாலானவர்கள் செய்கிறது. பெற்றோருடைய ஆரோக்கியம் கருதி உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்ற ஆசை, பாசம், அன்பெல்லாம் இருக்குது. ஆனால் கையில் பொருள் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு கையில் பொருள் சேரும். அதுபோல் பெற்றோருக்கு நான் காசிக்கு போயிட்டு வரணும், போனதே இல்லை அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னால் அதை நிறைவேற்ற முடியும். பெற்றோரில் ஒரு சில பேருக்கு தந்தை இல்லாமல் தாய் மட்டும் இருப்பாங்க. அப்பாவுக்கு போய் இந்த இடத்துலலாம் சிரார்த்தம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் செய்துவிட்டு வர முடியும். இப்படியான விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு விடுப்பு கிடைக்கும், அதற்கான பொருள் கிடைக்கும், கடனாக தேவைன்னாலும் கூட கிடைக்கும். ஏன்னா இந்த கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது பித்திருக்காரகன் ராசியில் இருக்காருன்னு அர்த்தம். கடக ராசி என்பது மாத்திருக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனுடையது. அப்போ தாய் தந்தையுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. அவர்கள் இருக்கும்போதே செய்வது பாக்கியவான்களுடைய ஒரு பேர். அவர்கள் சென்ற பிறகும் கூட செய்வது மிகச்சிறந்த பலனை அடைவதற்கான, இந்த வாழ்க்கைக்கும் அவ்வுலக வாழ்க்கைக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்த பிறவிக்கும் கூட நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். அதனால தான் இந்த கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கின்ற ஆடி மாதம், இது ஆணி மாதத்தினுடைய பாதி, ஆடி மாதத்தினுடைய பாதி இல்லையா? ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக விசேஷமாக ஆடி அமாவாசைன்னு சொல்லி வழிபடக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது. அதனால் இந்த பலன்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. சுக்கிரன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தேவையான பொருள் கை சேரும். நீங்கள் படிக்கிறீங்களா, விரும்பி லயித்து பிடிச்சு படிக்க முடியும். பிடிக்காமல் ஒரு வேலையை இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய மாட்டீங்க. வேலையில் உங்களுடைய முழுமையான திறமையை உங்களால் வெளிப்படுத்த முடியும்.